நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 20வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 18 வரை. சாகாத பழைய சுபாவம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். 2வது வசனம். விசுவாசிகளுக்கு பொய் சொல்வது ஒரு பாவமாகவே தெரிகிறதில்லை. ஒரு நல்லது நடப்பதற்கு ஒரு பொய் சொன்னால் பரவாயில்லை என்ற உலகிய மனோபாவம் விசுவாசிகளிடமும் ஒட்டி கொண்டிருப்பது துக்கமான காரியமே. ஒரு பொய் தன்னை காப்பாற்றும் என்று ஆபிரகாம் நினைத்தான். அந்த பொய்க்கு சாக்கு போக்கு சொல்வதும் விசுவாசிக்கு அழகல்ல. நாம் கவனமாய் இராவிட்டால் நமது பழைய சுபாவம் எந்த நேரத்திலும் எட்டி பார்த்து தன் கோர முகத்தை காட்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தூய ஆவியின் நிறைவில் நடப்பதன் வாயிலாக நம்முடைய பழைய இயல்புகளை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். தன்னுடைய முதுகு தோலை காப்பாற்றிக் கொள்ள மனைவியின் முதுகுக்கு பின்னே ஒளிந்து கொள்ளும் கோழைத்தனமான நாடகங்களை நாம் போடாதிருப்போமாக. இங்கே ஆபிரகாம் அவ்வாறு முயன்று பார்த்து அவமானத்தின் மேல் அவமானத்தை அடைந்தான். இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று நினைத்து என் மனைவியை சகோதரி என்று சொன்னேன் என தேவனுக்கு பயந்து நடக்கிற விசுவாசியாகிய ஆபிரகாம் சொல்வது ஒரு நகைமுரண். நான் உத்தமமான இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என அபிமெலேக்கு கூறின போது, ஆம், நான் அறிந்திருக்கிறேன் என தேவன் சான்றளித்தார். மேலும் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். உலகத்தாருடைய நீதியிலும் ஒரு கிறிஸ்தவனுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாகிய நீ இதை செய்யலாமா என்று உலகத்தார் கேட்பது போல இது இருக்கிறது. அங்கே ஆபிரகாம் கைகள் கட்டப்பட்டவனாக பதில் சொல்ல முடியாமல் திணறினான். இந்த உலகம் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறது, ஒரு நன்மதிப்பை கொண்டிருக்கிறது. அதை கெடுக்கிற அளவுக்கு விசுவாசிகளின் செயல்கள் இருக்கக்கூடாது. நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்று அபிமெலேக்கிடம் சொன்ன தேவன் ஆபிரகாம் பொய் சொல்வதற்கு முன்னரே தடுக்கவில்லை என்ற உண்மையை கற்றுக்கொள்வோம். ஏற்கனவே கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு உண்மையுடன் இருக்க வேண்டியதே ஒரு விசுவாசியின் பொறுப்பு. உலகத்தாரையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறார். ஆகவே வீண் பயம் விசுவாசிகளுக்கு வேண்டாம். ஆனால் ஆபிரகாமை குறித்த தேவனுடைய பார்வை என்ன? அவன் ஒரு தீர்க்கதரிசி. பாவங்கள் மகிழ்ச்சியை இழந்து போக செய்யுமே தவிர கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய ஸ்தானத்தை மாற்றி போடாது. பிறருக்காக ஜெபிக்கவும் உலகத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இடத்திலேயே நம்மை வைத்திருக்கிறார். நாம் நம்மை குறித்து தாழ்வாகவோ குறைவாகவோ மதிப்பிட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய ஸ்தானம் பெரியது. கிறிஸ்து தம்மை நான் தேவனுடைய குமாரன் அல்ல, யோசேப்பின் குமாரன்தான் என்று ஒரு பொய் சொல்லி இருந்தால் அவர் சிலுவைக்கு செல்ல நேரிட்டு இருக்காது. ஆனால் அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தார். ஆண்டவரே, உண்மையை சொல்வதால் வரும் பாடுகளை தைரியமாக எதிர்கொள்ள உதவி செய்வீராக. ஆமேன்.